1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் உங்கள் முகத்தில் பார்த்தா சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் உங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு டிப்ரெஷனும் இருக்காது, எந்த ஒரு மனசோர்வும் இருக்காது. 1000 பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு முடி கொட்டாது. 1000 பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு சோர்வு அடைய மாட்டீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. 1000 பேர் 1000 விதமாய் பேசுவார்கள். நீங்கள் செய்த காரியம், தொடங்கின காரியத்தை நீங்கள் முடிக்க மாட்டீர்கள். கர்த்தர் வெற்றியாய் முடிக்கும் வரை நீங்கள் விட மாட்டீர்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் உலகத்தையே ஜெயம் எடுக்கலாம். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நீங்கள் இப்பேற்பட்ட சத்ருவின் வல்லமையும் ஜெயிப்பீர்கள். எனவே ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையானது, அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். எருசலேம் என்பது என்ன? சமாதானத்தின் நகரம். பிரியமானவர்களே, அந்த எருசலேமில் எப்படி சமாதானம் இருக்கிறதோ, சியோன் மலையில் இருக்குதானே எப்படி இருக்கிறதோ, அந்த சமாதானத்தை தேவன் இந்த பூமியின் வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது சமாதானம் கிடைக்கும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியா நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பிக் கொண்டு, அதை பற்றி பேசிக்கொண்டு, அதை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தினால் கட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.